மணி, பசிக்குதுடா. பள்ளி காலத்தில் அம்மாவிடம் கூட சொல்ல தயங்கிய இந்த சொற்களை எத்தனையோ நாட்கள் நேரங்காலம் இல்லாமல் அவனிடம் சொல்லி இருப்பேன். பசிதான் உலகின் மகத்தான உயிரியக்கம். பசியின் பின்னால் நாம் சந்தித்திருக்கிற அவமானங்கள் பிரிக்கவியலாத எச்சமாக நம்மை தொடரும். பசிக்கிற போது உணவுக்காக இயங்குகிற மனம்தான் துயரங்களின் உச்சமாக இந்த உலகில் நெடுங்காலமாக இருக்கிறது. இறப்பை எதிர்கொள்வது கூட அத்தனை கடினமானதல்ல. ஆனால் பசித்து அழுகிற மனதை எதிர்கொள்வது மிக கடினமானது. நான் ஏன் அம்மாவிடம் சொல்ல முடியாத பசியை மணியிடம் தயங்காமல் சொல்லி இருக்கிறேன் என்று இப்போது நினைத்து பார்க்கிறேன். ஏனெனில் அவனுடைய மனம் மகத்தானது. அவன் வாழ்க்கையை ஒருபோதும் போலித்தனங்களால் நிரப்ப தெரியாதவன். அவனுக்கு வாய்த்த மனம் மகத்தானது. அவனால் பொய்களை கையாள தெரியாது. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அவன் தனது மலர்ச்சியான மனதால் உலகை நிரப்பி இருக்கிறான். அவன் ஒரு மிக மென்மையான மனிதன். பலவீனமான உடல் கொண்டவன். அவன் சராசரி எடை கொண்டவன் அல்ல. ஆனால் நான் பசிக்கிறது என்று சொன்னால் சைக்கிளின் பின்னால் அமர்த்தி கொண்டு இளைக்க இளைக்க சைக்கிளை மிதித்து வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவான். எவ்வளவு கேட்டாலும் என்னை அவன் சைக்கிளை ஓட்டுவதற்கு அனுமதிக்க மாட்டான். மணி அப்படி என்றால் மணியின் அம்மா அதை விட ஒரு படி மேலான மனம் கொண்டவர். வீட்டுக்கு வருகிற மனிதர்கள் அனைவருக்கும் சோறு வடித்து போடுவதுதான் அவருடைய வாழ்க்கையே. எந்நேரமும் எதையாவது ஆக்கிக் கொண்டும் பரிமாறிக்கொண்டுமே வாழ்ந்து மறைந்து போனவர் மணியின் அம்மா. சில நேரம் அம்மா வீட்டில் இருக்க மாட்டார்கள். மணி என்ன செய்வான்? பாத்திரங்களை கழுவுவான், சமைப்பான். அம்மாவின் பாத்திரத்தை அவன் ஏற்றுக்கொள்வான். வயிறு முட்ட நான் சாப்பிடுவதை பக்கத்தில் கால்களை மடக்கியபடி அமர்ந்து பார்த்து ரசிப்பான். எங்களை வேடிக்கை பார்த்தபடி முற்றத்தில் அல்லது வாசற்படியில் அமர்ந்து எதையாவது படித்துக் கொண்டிருக்கும் மணியின் அப்பா, நாங்கள் வெளியேறும் போது சாப்பிட்டீங்களாடா என்று ஒரு முறை கேட்பார். சாப்பிட்டோம்பா என்ற எங்கள் பதிலை கேட்டதும் அவரது முகத்தில் ஒரு மலர்ச்சி வரும். அதை நான் பல முறை பார்த்திருக்கிறேன். உலகின் உன்னதமான மகிழ்ச்சி அது. சக மனிதர்களுக்கு உணவளிப்பதில் இருந்து அந்த குடும்பம் தப்பித்திருந்தால் 90களில் காரைக்குடி அண்ணா நகரின் பணக்கார குடும்பங்களில் ஒன்றாக இருந்திருக்கும். அந்த வரிசையில் இருந்த வீடுகள் தங்கள் அடையாளத்தை பெரிய பெரிய இரும்பு கதவுகளால் நிறுவிக்கொண்ட போதும் கூட அந்த வீட்டிற்கு மதில் சுவர்கள் கூட இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அது பொது மனிதர்களுக்கான வீடாகவே எப்போதும் இருந்தது. அந்த வீட்டில் இருந்த மனிதர்கள் பொதுவானவர்களாகவே இருந்தார்கள். அந்த பகுதியில் எனக்கு சில உறவினர்கள் இருந்தார்கள். ஒரு பழைய காதலி இருந்தால், ஒரு ஆசிரியர் இருந்தார். ஆனாலும் எல்லாவற்றையும் தாண்டி மணியின் வீடுதான் பிரம்மாண்டமான அரண்மனையாக இப்போது மட்டுமல்ல, எப்போதும் இருக்கும். நான் மட்டுமில்லை, மணியிடம் யார் பசி என்றாலும் அவன் சைக்கிளில் அவர்களை அமர்த்தி கொண்டு வீடு நோக்கி போய்விடுவான். அங்கு எப்போதும் உணவிருந்தது. உணவிருந்தது என்பதை விட உயிர் இருந்தது என்று சொல்லலாம். கள்ளங்கம்படம் இல்லாத மனங்களை கொண்ட உயிர்களால் சூழப்பட்ட அந்த வீடுதான் புராணங்களில் சொல்லப்படுகிற சொர்க்கம். அந்த வீட்டின் மனிதர்கள் யாரிடமும் வாழ்க்கையை குறித்த எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை. அவர்கள் எதிர்மறையாகவோ சினம் கொண்டவர்களாகவோ வீட்டுக்கு வருகிற மனிதர்களின் மனம் கோணுகிறபடியோ நடந்து கொண்டதை நான் பார்த்ததில்லை. உணவை போலவேதான் பணத்தையும் மணி கையாள்வான். பள்ளியில் இருந்து எங்காவது அறிவியல் கண்காட்சி, சிற்றுலாக்கள் அல்லது சில நிகழ்வுகளுக்கு போகிற நாளில் மணி ஒரு 10 ரூபாய் தாளையோ 20 ரூபாய் தாளையோ பையில் திணிப்பான். கவனமாக கேளுங்கள், கையில் கொடுக்க மாட்டான், சட்டை பையில் திணிப்பான். வச்சுக்க வச்சுக்க என்று அவன் பேசுவது கோவில் மணியைப் போல எப்போதும் ஒலிக்கும். வாங்க மறுக்கிற எப்போதாவது அவன் முகத்தில் ஒரு கோபம் வரும். உலகின் எந்த மனிதனிடமும் பார்க்க முடியாத கோபம். அப்படி ஒரு மனதை பயிற்சியாலோ முயற்சியாலோ நம்மால் அடைய முடியுமா என்று சில நேரங்களில் யோசித்து பார்ப்பேன். முடியாது. மணியை போல அத்தனை செழிப்பான உண்மையான மனதை அடைவதென்பது இயலாத விஷயம். வாழ்க்கைக்கு உண்மையாக இருத்தல் என்பது மணியுடைய வாழ்க்கைதான். ஒரு நாள் இரவில் கண்ணம்மா அப்பாவின் மருத்துவ சிகிச்சைக்காக பெங்களூர் வருகிறார்கள் என்றும் அவர்களை நீ பார்த்துக்கொள் என்று மணி என்னிடம் அலைபேசியில் சொன்னான். அதே நாளில் அலுவலகத்திற்கு 2 இயக்குநர்கள் மும்பையிலிருந்து வருகிறார்கள். அவர்களை அழைத்து வர நான் வானூர்தி நிலையத்திற்கு போக வேண்டும். ஆனால் அந்த இரவில் நான் ஏதோ ஒரு பொய் சொல்லி வேறொரு அலுவலக நண்பனை அனுப்பிவிட்டு அதிகாலையில் எழுந்து கண்ணம்மாவையும் குடும்பத்தையும் அழைத்து வர போனேன். நாங்கள் பயணித்த போது கண்ணம்மா என்னிடம் கேட்டார், அண்ணா, மணி அண்ணனிடம் நான் ஒரு மகிழ்ந்து ஏற்பாடு செய்யுங்கள் என்றுதானே
கேட்டேன். நீங்கள் ஏன் இந்த அதிகாலையில் எழுந்து வருகிறீர்கள்? நான் கண்ணம்மாவிடம் சொன்னேன். என்னால் மணியின் மனதையும் அவனிலிருந்து வருகிற உண்மையான சொற்களையும் அத்தனை எளிதாக பிற மனிதர்களின் சொற்களைப் போல கடந்துவிட முடியாதம்மா. அவன் அத்தனை உன்னதமானவன். கொஞ்ச நேரம் நாங்கள் அமைதியாக இருந்தோம். இப்போதும் நானும் கண்ணம்மாவும் தான் துயரம் நிரம்பிய இந்த கொடுங்கணங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியதாயிற்று. 3 நாட்களுக்கு முன்பு மணி வேலைக்கு போகிற வழியில் ஒரு விபத்தில் சிக்கி நினைவு தப்பினான் என்ற விஷயத்தை கண்ணம்மா என்னிடம் சொன்ன போது நான் மணி பிழைத்துக் கொள்வான் என்று நினைத்தேன். ஆனால் மணியின் அந்த உன்னதமான உடலும் மனமும் தங்கள் இயக்கத்தை நிறுத்தி கொண்டு விட்டன. ஆனால் அவன் காட்டிய வெளிச்சம் உலக இயக்கத்தை எஞ்சிய காலத்துக்கு வழிநடத்தும் வல்லமை கொண்டது. மணியின் வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். மணி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையாமல் இருக்கலாம். ஆனால் அவனது வாழ்க்கைதான் நம்பிக்கையின் ஒளி. சக மனிதர்களுக்கு அவன் தனது மனத்தின் வழியாக வழங்கிய பேரன்புதான் மனித குலத்தின் வரலாறு. அதுதான் நான் எப்போதும் நம்புகிற பேரண்டத்தின் ஒழுங்கு. கடைசியாக அண்ணன் சண்முகநாதன் இல்லத்தில் மணியை நான் சந்தித்த போது எனது குழந்தையை அணைத்துக் கொண்டு குனிந்து முத்தமிட்டு பேரென்ன என்றான் மணி. நண்பா, அதுதான் என் குழந்தைக்கு கிடைத்த உலகின் மகத்தான விலை மதிக்க முடியாத முத்தம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம சேனலுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சா வீடியோக்கு கீழே இருக்க தேங்க்ஸ் பட்டன் மூலமா உங்களால முடிஞ்ச பண உதவி செய்யலாம். பள்ளியில் படிக்கும் போது பழகிய நெருங்கிய நண்பர்கள் 4வரின் கதை இது. ஒரே பள்ளியில் SSLC வரை படித்தவர்கள். அப்போது அந்த ஊரில் இருந்த ஒரே ஒரு சொகுசு ஹோட்டல் அது. SSLC தேர்வு முடிந்ததும் அந்த ஹோட்டலுக்கு போய் டீயும் காலை உணவும் சாப்பிடலாம் என்று முடிவு செய்தார்கள். 4வரும் ஆளுக்கு 20 ரூபாய் என மொத்தம் 80 ரூபாயை டெபாசிட் செய்து கொண்டனர். அன்று ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு சைக்கிளில் ஹோட்டலை அடைந்தனர். தினேஷ், சந்தோஷ், மகேஷ் மற்றும் பிரவீன் ஆகியோர் தேநீர் மற்றும் காலை உணவை சாப்பிட்டுக் கொண்டே பேச ஆரம்பித்தனர். 35 வருடங்களுக்கு பிறகு நாம் 50 வயதை தொட்டிருப்போம். அப்போது உன் மீசை எப்படி இருக்கும், உன் முடி எப்படி இருக்கும், உன் நடை எப்படி இருக்கும் என்றெல்லாம் பேசி சத்தமாக சிரித்துக் கொண்டனர். வார்த்தைக்கு வார்த்தை சில்லறை சிதறுவது போன்று சிரிப்பொலி அவ்விடத்தையே ரம்யமாக மாற்றிக் கொண்டிருந்தது. அன்றைய நாள் ஒரு ஏப்ரல் 1. நாம் மீண்டும் ஏப்ரல் 1ஆம் தேதி 35 வருடங்களுக்கு பிறகு இதே ஹோட்டலில் சந்திப்போம் என்று 4வரும் ஒருமனதாக முடிவு செய்தனர். அதுவரை நாம் அனைவரும் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும். இதில் எந்த அளவு முன்னேற்றம் நமக்குள்ளே ஏற்படுகிறது என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும். அன்றைய தினம் கடைசியாக ஹோட்டலுக்கு வரும் நண்பன் தான் ஹோட்டல் பில் கட்ட வேண்டும் என முடிவெடுத்துக் கொண்டனர். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவருக்கு டீ பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்த வெயிட்டர் முரளி, நான் 35 வருடம் இதே ஹோட்டலில் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்காக இந்த ஹோட்டலில் காத்திருப்பேன் என்று சொல்லி 72 ரூபாய் பில்லை கொடுத்தான். மீதம் 8 ரூபாய் டிப்ஸாக வைத்துக் கொள்ளும்படி சொல்லிவிட்டு சிட்டாக சைக்கிளில் பறந்த காட்சி வெயிட்டர் முரளியின் கண்களில் ஸ்டில் போட்டோவாக பதிந்து இருந்தது. மேல் படிப்புக்காக 4வரும் பிரிந்தனர். தினேஷின் அப்பா இடமாற்றத்தினால் அவன் ஊரை விட்டிருந்தான். சந்தோஷ் மேல் படிப்புக்காக அவன் மாமாவிடம் போனான். மகேஷும் பிரவீனும் நகரின் வெவ்வேறு கல்லூரிகளில் அட்மிஷன் பெற்றனர். கடைசியில் மகேஷும் ஊரை விட்டு வெளியேறினான். நாட்கள் நகர்ந்தன, மாதங்கள் உருண்டன, ஆண்டுகள் பல கடந்தன. 35 ஆண்டுகளில் அந்த நகரத்தில் மாற்றங்களின் தேரோட்டமே ஏற்பட்டது எனலாம். நகரத்தின் மக்கள் தொகை பெருகியது, சாலைகள் விரிந்தன, மேம்பாலங்கள் பெருகின, பெரிய கட்டடங்கள் நகரத்தின் தோற்றத்தையே மாற்றின. இப்போது அந்த ஹோட்டல் வெறும் ஒரு ஹோட்டல் அல்ல, 5 நட்சத்திர ஹோட்டலாக உருமாறி இருந்த நிலையில் வெயிட்டர் முரளி இப்போது முதலாளி முரளியாகி இந்த ஹோட்டலின் உரிமையாளர் ஆனார். 35 ஆண்டுகளுக்கு பிறகு திட்டமிட்ட தேதி ஏப்ரல் 1. மதியம் ஹோட்டல் வாசலில் ஒரு சொகுசு கார் வந்தது. தினேஷ் காரில் இருந்து இறங்கி வரந்தாவை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். தினேஷிடம் இப்போது 10 நகை கடைகள் உள்ளன. ஹோட்டல் உரிமையாளர் முரளியை அடைந்த தினேஷ் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே புன்னகையை பரிமாறிக்கொண்டனர். பிரவீன் சார் உங்களுக்காக ஒரு மாசத்துக்கு முன்னாடியே டேபிள் புக் பண்ணியிருக்காரு என்று முரளி சொன்னார். 4வரில் முதல் ஆளானதால் இன்றைய பில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று தினேஷ் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இதற்காக நண்பர்களை கேலி செய்வார். 1 மணி நேரத்தில் சந்தோஷ் வந்தான். சந்தோஷ் ஒரு பெரிய பில்டர் ஆனான். வயதிற்கேற்ப இப்போது வயதான மூத்த குடிமகன் போல் காட்சியளித்தார். இப்போது இருவரும் பேசிக்கொண்டு மற்ற நண்பர்களுக்காக காத்திருந்தனர். 3வது நண்பன் மகேஷ் அரை மணி நேரத்தில் வந்தான். அவரிடம் பேசியதில் மகேஷ் மிகப்பெரிய தொழிலதிபராக மாறியிருப்பது இருவருக்கும் தெரிய வந்தது. 3 நண்பர்களின் கண்களும் திரும்ப திரும்ப வாசலுக்கு போய் கொண்டிருந்தன. பிரவீன் எப்போது வருவான்? இந்த நேரத்தில் பிரவீன் சாரிடமிருந்து மெசேஜ் வந்திருக்கு. அவர் வர கொஞ்சம் நேராகும், நீங்க டீ பிரேக்பாஸ்ட் பண்ணுங்க, நான் வரேன் என்று சொல்லி சென்றார்
ஹோட்டல் ஓனர் முரளி. ரெஸ்டாரண்ட் இஸ் புக்டு என்று போர்டு தொங்க விடப்பட்டது. ஹோட்டலின் அனைத்து சிப்பந்திகளும் இந்த 4 நண்பர்களுக்கு மட்டுமே சேவைகள் செய்ய வேண்டும் என பணிக்கப்பட்டனர். 35 வருடங்களுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் சந்தித்ததில் மூவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஒருவரை ஒருவர் புகழ்ந்தும் இகழ்ந்தும் பெருமையும் கேலியுமாக சில்லறை சிதறல்கள் மீண்டும் அந்த ரம்யமான இடத்தை மேலும் ரம்யமாக்கியது. இப்போது மூவருக்கும் பிரவீனின் மேல் கோபமும் வர துவங்கியது. மூவருக்கும் பிரவீனை பற்றிய தகவல்கள் மட்டுமே இல்லாமல் இருந்தது. நால்வரில் பிரவீன் தான் நன்றாக படிப்பவனாக இருந்தான், சிறந்த அறிவாளியாக இருந்தான். பல மணி நேரம் சென்றாலும் பிரவீன் வரவில்லை. மறுபடியும் பிரவீன் சாரின் மெசேஜ் வந்திருக்கிறது. நீங்கள் மூவரும் உங்களுக்கு பிடித்த மெனுவை தேர்ந்தெடுத்து சாப்பிட தொடங்குங்கள் என்றார் முரளி. சாப்பிட்ட பிறகு பில்லை கட்ட பிரவீன் வந்து விடுவார் என செய்தி வந்திருக்கிறது. வேலைப்பளுவின் காரணத்தால் தாமதமாகிறது, மன்னிக்கவும் என்ற செய்தி பகிரப்பட்டது. இரவு 8 மணி வரை காத்திருந்தாயிற்று. அப்போது ஒரு அழகிய இளைஞன் காரில் இருந்து இறங்கி கனத்த மனதுடன் புறப்பட தயாரான 3 நண்பர்களிடம் சென்றபோது மூவரும் அந்த மனிதனையே பார்த்து கொண்டிருந்தனர். அந்த இளைஞனின் புன்னகையும் பல்வரிசையும் பழைய பிரவீனை அவர்கள் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தியது. நான் உங்கள் நண்பனின் மகன் ரவி, என் அப்பா பெயர் பிரவீன் என்று அந்த இளைஞன் சொல்ல ஆரம்பித்தான். இன்று உங்கள் வருகையை பற்றி அப்பா சொல்லி இருந்தார். இந்த நாளுக்காக ஒவ்வொரு வருடத்தையும் எண்ணி காத்திருந்தார். ஆனால் 3 மாதங்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போனார். என்னை அவர் தாமதமாக சந்திக்க சொன்னார். ஏனென்றால் நான் இந்த உலகில் இல்லை என்று தெரிந்ததும் என் நண்பர்கள் சிரிக்க மாட்டார்கள், ஒருவரை ஒருவர் சந்திக்கும் மகிழ்ச்சியை இழப்பார்கள். எனவே தாமதமாக வரும்படி சொல்லி இருந்தார். அவர் சார்பாகவும் உங்களை கட்டுத்தழுவ சொன்னார். ரவி தன் 2 கைகளையும் விரித்தான், மூவரையும் கட்டி தழுவினான். இந்த காட்சியை சுற்றி இருந்தவர்கள் ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தனர். இந்த இளைஞனை எங்கோ பார்த்திருப்போம் என்று நினைத்தனர். என் அப்பா ஆசிரியராக பணியாற்றினார், எனக்கும் கற்றுக் கொடுத்தார். இன்று நான் இந்த மாவட்டத்துக்கு கலெக்டர் என்றார் ரவி. இந்த செய்தி ஹோட்டல் உரிமையாளர் திரு முரளிக்கு தெரியும். முரளி முன்வந்து நண்பர்களுக்கு ஆறுதல் கூறி 35 வருடங்களுக்கு பிறகல்ல, 35 நாட்களுக்கு ஒருமுறை நீங்கள் எங்கள் ஹோட்டலில் மீண்டும் மீண்டும் சந்திக்க வாருங்கள். ஒவ்வொரு முறையும் என் பக்கத்திலிருந்து ஒரு பெரிய விருந்து நடக்கும் என்று கூறினார். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். உறவுகளை சந்தித்துக் கொண்டே இருங்கள் நண்பர்களே, சந்திக்க வருடக்கணக்கில் காத்திருக்காதீர்கள். யாருடைய முறை எப்போது வரும் என்று தெரியாது. உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் இருங்கள். உயிருடன் இருப்பதன் முக்கியத்துவத்தை உணருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு, அதையும் பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.